மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கிற அப்டேட்ஸும் அது போக டிசம்பர் 2024 எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஐடி இம்பார்ட்டன்ட் நியூஸில் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமோட சென்டர் நோட்டிஃபிகேஷன் எல்லா கோர்ஸுக்கும் கொடுத்துட்டாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எக்ஸாம் சென்டர் டிகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த டிகிரியோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட எக்ஸாம் சென்டர் செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் எல்லாமே நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். C23 பேட்ச் MA சோஷியாலஜி ரிசர்ச் அண்ட் டிசர்டேஷன் அண்ட் வைவாவோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ அந்த ரிசர்ச் அண்ட் டிசர்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30th June 2025 அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் கொரியரில் பண்ணலாம், போஸ்ட்டில் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது டிசம்பர் 2024 எக்ஸாமோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இது வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். BCA, BCom, CA, CCA ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 26/5/2025 28/5/2025 வரைக்கும் மார்னிங் 10 AM to ஈவினிங் 5 PM வரைக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் டேட்டு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, டைமிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத. அடுத்தது டிசம்பர் 2024 எக்ஸாமோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இதுவும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா MCA, MSc IT ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26/5/2025 29/5/2025 வரைக்கும் மார்னிங் 10 AM to 5 PM. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் டேட்டு, சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, டைம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பர் 2024 ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் இதில் இருக்கும். இதில் செக் பண்ணிக்கோங்க உங்களது இருக்கான்னு. செக் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது டிசம்பர் 2024 எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. டைம் டேபிள் ரிலீஸ் ஆன அப்புறம் டைம் டேபிள் ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் நான் இந்த சப்ஜெக்ட்லாம் எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் செம் மட்டும் தான் எழுதணுமா, இல்லை செகண்ட் செம்மும் சேர்த்து எழுதணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணியிருக்கீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுதணும். அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டாக ஆல் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியலனா நாளைக்கு ஆல் டிக்கெட்லேயே நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ணியிருக்கீங்களோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அதுலேயே டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே டேட்டு, டைமு எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் சென்டரும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆல் டிக்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எல்லாமே ஆல் டிக்கெட் வந்த உடனே கிளியர் ஆகிடும். அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தது டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன், இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களால் இதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியாது. வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போயும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.